ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். நீங்கள் பார்க்க போகிறது கொய்யா செடி நுனி வெட்டி விடுறது, அதாவது கவாத்து பண்ணுறது. இப்படி கவாத்து பண்ணோன்னா ஒரு கிளையை வெட்டினோன்னா அதுலேருந்து 2 கிளை 3 கிளைன்ட்டு பிரிஞ்சு வரும். இதில் நம்ம நுனியை வெட்டும்போது அது அதோட வளர்ச்சி தூண்டப்பட்டு அதில் காய்கள் பிடிக்க வாய்ப்பு இருக்குது, பூக்கள் வைக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம நுனியை வெட்டி விட்டு பார்ப்போம், கவாத்து பண்ணி பார்ப்போம். இது ஒவ்வொரு கிளையிலையாக நுனியை வெட்டி விடுறோம். கத்திரிக்கோலை வச்சு வெட்டுங்க, உடச்சி விடாதீங்க. பாருங்கள், இது கத்திரிக்கோலை வச்சு நம்ம நல்லா ஷார்ப்பான கத்திரிக்கோலை வச்சு இந்த நுனியை அவ்வளோத்தையும் நம்ம வெட்டி எடுத்து கீழே போட்டுடுறோம். கொஞ்ச நாள் கழித்து இதில் நல்லா உரங்கள் கொடுக்கணும். ஒரு 2 நாள் கழித்து நல்லா மண்ணை கிண்டி விட்டு உரங்கள், அதாவது மண்புழு உரம் கொடுத்தா ஓரளவுக்கு துளிர்த்து வரும். அதாவது வர்ற துளிர்களில் ஓரளவுக்கு பூக்கள் பிடிச்சி காய்கள் பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் இது முன்னாடியே கொஞ்சம் வெட்டி விட்டுருக்கணும். கொஞ்சம் லேட் ஆகிட்டு, அதாவது வெயில் ஆரம்பிக்க முன்னாடியே வெட்டி விட்டுருக்கணும். இது மேலே இருந்தனால கீழே இறக்க முடியல, திண்டுலேருந்து இப்போ கீழே இறக்கி வச்சதுனால கவாத்து பண்ணி விட்டு பார்ப்போம், காய்கள் பிடிக்குதா இந்த வருஷம் அப்படின்ட்டு. ஒவ்வொரு நுனியவாக வெட்டி விடுறோம். பாருங்கள், இது மரம் மாதிரியே ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ ஹைட் இருக்குது பாருங்கள், கீழே இருந்து நல்ல ஹைட்டுக்கு வந்துருச்சு. ஆனால் பூக்கள் ஒன்றும் பிடிக்கலை. அதே மாதிரி தான் எலுமிச்சம்பழம் மரத்தோட நிலமையும் அதான். இந்த வருஷமும் பூக்கள் ஒன்றும் பிடிக்கலை. பார்ப்போம், மல்பரியில் 1-2 பூக்கள் பிடிக்க அப்படி காஞ்சி விழுந்துருது. கொய்யாவில் இன்னும் பூக்களே பிடிக்க ஆரம்பிக்கலை. ஒரு 1.5 வருஷம் இருக்கும் இந்த கொய்யா வாங்கி. இது கொஞ்சம் கீழே வச்சதுனால கொஞ்சம் பராமரிப்பு பண்ணுவோம். ஓரளவுக்கு மண்ணை கிளறி விட்டு மண்புழு உரம், கிச்சன் கம்போஸ்ட்டு, நீர் உரங்கள் எல்லாமே கொடுத்தோன்னா ஓரளவுக்கு துளிர்கள் தொளித்து பூக்கள் பிடிக்க ஆரம்பிக்கும். இது சீசன் தான் கொய்யா பழத்துக்கு. கொய்யாக்கு சீசன், அப்புறம் மல்பெரி எல்லாத்துக்குமே வெயில் தான் சீசன். மாதுளம்பழம் எல்லா பழமரங்களுக்குமே ஓரளவு வெயில் தான் சீசனுங்கிறதுனால பார்ப்போம், இந்த வருஷமாவது இதில் பூக்கள் பிடிக்குதான்னு பார்ப்போம். இதுலேயும் பூக்கள் வைக்கவே இல்லை இது வரைக்கும். ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் வாங்கி. சீனி கொய்யா தான் இது, நாட்டு கொய்யா இல்லை. நாட்டு கொய்யா வாங்கினது ஒன்று போயிடுச்சு, இது பழச்சிக்கிச்சு. சீனி கொய்யா பழச்சிட்டு நல்லா வாட்டர் கேனில் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் மேலே மட்டும் அறுத்துட்டு பாப்பான செடியோட வளர்ச்சி நல்லா இருக்குது. தண்டுகள்லாம் நல்லா பெருசாக தடிமனாக இருக்குது. ஆனால் பூக்கள் ஒன்றும் பிடிக்கலை. பாப்பா இப்போ வெட்டி விட்டேன்னா பூக்கள் ஏதாவது பிடிக்குதான்னு பார்ப்போம். அதுக்காக தான் வெட்டி விட்டுருக்கேன். கிட்டத்தட்ட எல்லா கிளையுமே வெட்டி விட்டாச்சு. பாருங்கள், இனிமேல் துளுத்து வந்துச்சுன்னா பூக்கள் பிடிக்குதான்னு பார்ப்போம். அதே மாதிரி லெமன் செடியும் வெட்டி விட்டு பார்க்கணும். கொஞ்சம் நுனியை வெட்டி அதில் நிறைய துளிர்கள் வந்துகிட்ருக்கு இப்போ, அதனால் அதை வெட்ட முடியாது, கொஞ்சம் பெருசாகட்டும். இது எல்லாமே ஒரு பெரிய ஸ்டெம்மாக இருக்கிறதுனால சரி வெட்டி விட்டுருவோம் அப்படின்ட்டு வெட்டி விட்டு பார்க்குறேன், பார்ப்போம். இது பூக்கள் பிடிச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். என்கிட்ட மரம் பழச்செடிகள்னால் கொய்யா, எலுமிச்சை இருக்குது, மல்பெரி இருக்குது, அப்புறம் மாதுளம்பழம் செடி இருக்குது. 4 செடி தான் பெரிய செடி, அதாவது பழங்கள் செடி. மிச்சதெல்லாம் ஓரளவுக்கு ரோஸு, காய் செடி அதுதான் நிறைய இருக்குது. பூக்கள் செடி நிறைய இருக்குது, அதாவது பவளமல்லி எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. ரோஸ் நிறைய இருக்குது, அப்புறம் இருவாய்ச்சி மல்லி இருக்குது. எல்லாமே நம்ம தோட்டத்தில் இருக்குது. இப்போ மல்லி சீசனுங்கிறதுனால இருவாய்ச்சி மல்லி நல்லா பூக்க ஆரம்பிச்சிருக்கு, நிறைய மொட்டுக்கள் விட்டுருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நம்ம எல்லாத்தையுமே நல்லா வெட்டி எடுத்துட்டோம் நுனியெல்லாம். பார்ப்போம், இனிமேல் உரங்கள் கொடுத்து இதுக்கு இதோட வளர்ச்சி எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது எவ்வளோ ஹைட்டுக்கு போயிருக்கு பாருங்கள். எல்லா நுனியுமே வெட்டி விட்டாச்சு. பாருங்கள், கீழேருந்து எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குது பாருங்கள். ஒரு 6 அடிக்கு மேலேயே இருக்கும் கொய்யா. இதோட வளர்ச்சி நல்லா இருக்குது, பார்ப்போம். பூக்கள் பிடிச்சி காய்கள் வச்சோன்னா இந்த வருஷம் நல்லா சூப்பராக இருக்கும். பார்ப்போம், இதை தான் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த வருஷம். அது மாதிரி எலுமிச்சம்பழமும் பூக்கள் பூக்குமா என்னென்னு தெரியல. இந்த வருஷம் ஏமாத்திருமா என்னென்னு தெரியல. 5 வருஷம் கழிஞ்சாச்சு எலுமிச்சை வச்சு. ஓகே, தேங்க்யூ, ஹாப்பி கார்டனிங்.